மேடம் குட் ஈவினிங். இன்னைக்கு நீங்கள் காலையில் மெடிடேஷன் முடிச்சதுக்கப்புறம் நானும் கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் மறுபடியும் ஓப்பன் சொன்னேன். அதுக்கப்புறம் காலையில் வெளியே போகும்போது நீங்கள் சொன்ன மாதிரி இந்த சொல்லிட்டு கிளம்புனேன். அதே மாதிரி இன்னைக்கு பொழுது ஃபுல்லாக ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக உணர்ந்தேன் மேடம். இன்னைக்கு ரொம்ப நல்ல தெய்வத்தை உணர்ந்தேன் மேடம். எனக்கே என்னமோ ஒரு ஆனந்தமாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து இன்னைக்கு பொழுது எல்லாமே ஒரு நல்ல சந்தோஷமான மனிதர்களையே நான் பார்த்தேன். எல்லாருமே என்கிட்ட நல்லா சந்தோஷமாக பேசினாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு ஈவினிங் வந்துட்டும் மெடிடேஷன் பண்ணினேன், பண்ணினேன். இன்றைக்கி ஃபுல் டே எந்த ஒரு நெகட்டிவே இல்லாமல் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்லேயே நான் ஃபீல் பண்ணேன் மேடம். ரொம்ப தேங்க்யூ மேடம். நான் ஒரே ஒன்று தான், இன்றைக்கி ஹோல் டே ஃபுல் ஹாப்பியாக இருக்கணும் இன்றைக்கி அப்படின்னு மட்டும்தான் நேர்ந்துட்டு இன்றைக்கி லைஃப்பில் நிறைய மிராக்கள் நடக்கணும்னு நினச்சிட்டு வந்தேன். ஆனால் இன்றைக்கி சூப்பராக நல்ல நல்ல விஷயங்கள் இன்றைக்கி நிறைய லோன் எல்லாமே பண்ணியிருக்கேன் மேடம். எனக்கே தெரியல, அது பாட்டுக்கு வேலை நடந்துச்சு. அதே மாதிரி நேற்று ஒன்று எதிர்பார்த்தது இன்றைக்கி எனக்கு நடந்துருச்சு மேடம். ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணேன். வணக்கம் மேடம். நான் இன்னைக்கு வந்துட்டு காலையிலேருந்து ஜாமான் எடுத்ததுனால மெடிடேஷன் பண்ணல. இப்போ தான் எல்லாத்தையும் கொண்டு வந்து இறக்கியாச்சு. ஆனால் வந்துட்டு எனக்கு வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரி எனக்கு இத்தனை தடவை மூட்டை கட்டும் போதெல்லாம் கஷ்டமாக இருக்கும், டென்ஷனாக இருக்கும். இது எப்படா திரும்ப வைக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி. நீங்கள் அன்றைக்கி சொன்னீங்க, இதெல்லாம் கடவுள் செயல், அவங்க பார்த்துப்பாருன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட விடுங்க அப்படின்னீங்க. அதேமாதிரி நான் சொல்லிட்டு செஞ்சேன். எனக்கு எந்த ஒரு அலுப்பும் இல்லை. என்னால் முடிஞ்ச வரைக்கும் செஞ்சேன். அப்புறமா வேலை செய்கிறவங்களும் வந்துட்டு இதுவே போதும், நாளைக்கு மீதியை பார்த்துக்கலாம், நீங்கள் இதை போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நல்லாவே இருந்துச்சு. எனக்கு ஒரு டயர்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஒரு டென்ஷன் இல்லை. நல்லா செஞ்சேன், சூப்பராக இருந்தது எனக்கு. அதை இப்போ மெடிடேஷன் பண்ணிவிட்டு நான் தூங்குவேன். நீங்கள் சொன்னதை நாளைக்கு நான் பண்ணிடுறேன் மேடம். அதுக்கப்புறம் நீங்கள் சொன்னதில் என்னால் ஒரு நாளில் என்னென்ன பண்ண முடியுமோ நன்றி சொல்கிறது, அப்புறம் ஒரு ஆன்மாவை சந்தோஷப்படுத்துறது, அது மாதிரின்னு ஏதாவது ஒன்று பண்ணிடுறேன். ஆனால் எனக்கு வந்து இப்போ வீடு மாற்றினதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் எதுவுமே செய்யலை, ஆனால் தானாகவே எல்லாமே ஒன்று ஒன்றா நடக்குது. ஒன்று ஒன்றா நடக்கும்போது எனக்கு வந்துட்டு வியப்பாக தான் இருக்குது, எப்படி இதெல்லாம் பண்ண முடியுது அப்படின்ட்டு. ஆனால் இதுவும் நல்லா தான் இருக்குது மேடம். தேங்க்யூ. எல்லாம் வல்ல இறைசக்தி எனக்குள் என்னை தாய் அன்போடு வழி நடத்துகிறது அப்படின்னு சொல்லிட்டு 2 3 டைம் சொல்லிட்டு நானும் அதை யோசிச்சுட்டே வேலை செய்கிறதுனால நல்லா இருக்குது. முதல்ல நான் தான் செய்கிறேன் நான் போது ரொம்ப ஒரு மாதிரி மலப்பாக இருந்த மாதிரி இருந்தது. இப்போ நான் இல்லை, சரி எல்லாமே அவர் தான் கரெக்டாக செஞ்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். எனக்கு எல்லாமே நல்லா இருந்தது. வந்து ஜாமான் வந்து எடுத்தவங்களும் வந்துட்டு அவ்வளோ பொறுமையாக எடுத்து எல்லாம் பண்ணாங்க. அவங்களுக்கு நான் இப்போவும் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கிறேன். தேங்க்ஸ் மேடம். எல்லாத்துக்கும் உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா வந்து இந்த அளவுக்கு எனக்கு பொறுமையாக எல்லாம் சொல்லி சரி இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்கிறது, நானும் அதை கேட்டு செய்கிறேன். எனக்கும் நன்றி, உங்களுக்கும் நன்றி. தேங்க்யூ மேடம். அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு பிடிச்ச பொருளையோ ஒரு உறவையோ பணத்தையோ கவர்ந்து இழுப்பதற்கு நீங்கள் செய்யும் அனைத்து பயிற்சிகளும் முயற்சிகளும் 1% தான் பலனளிக்கும். மீதி உள்ள 99% பலன் கிடைப்பதற்கு வெளிப்புற பயிற்சிகளை தாண்டி உள்முக பயிற்சி, உள்முக பயணம் தேவை. அதாவது தியான தன்மையில் நீங்கள் லயிக்க வேண்டும். நீங்கள் உங்கள் வாழ்வில் எதை அடைய விருப்பம் கொள்கிறீர்களோ அதுவாகவே முதலில் உட்புறத்தில் நீங்க மாற வேண்டியது மிக மிக அவசியம். இந்த இன்னர் சேஞ்ச், உட்புற மாற்றத்தை தான் நாம் ரகசியம், அற்புதம், பிரம்மாண்டமான வாழ்க்கை என்று சொல்கின்றோம். தேவைப்படும் பணம், ஆரோக்கியம், உறவுகள், பொருட்கள், அனுபவங்கள் எல்லாத்தையுமே நீங்க காந்தம் போல உங்களை நோக்கி கவர்ந்து இழுத்து கொள்ள முடியும். உங்கள் உட்புறத்தில் பல காலமாக புதைந்திருக்கும் அந்த ரகசியத்தை தட்டி எழுப்பி அந்த ஒரு இன்னர் சேஞ்ச், டிரான்ஸ்ஃபர்மேஷன், உட்புற மாற்றத்தை நிகழ்த்தி நீங்க ஆசைப்பட்ட பிரம்மாண்டமான, அற்புதமான, நிம்மதியான, மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழணும்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா எங்களுடைய 21 நாள் உள்முக பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ள தங்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி.